திமுக முன்னாள் அமைச்சர்கள் 22 பேர் மீது லஞ்ச ஒழிப்பு உட்பட 83 வழக்குகள் உள்ளன. அமைச்சர் சி. வி. சண்முகம் குற்றச்சாட்டு. 2020 சொல்றாரு. 2011 ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த உடனே 2006 2011 வரைக்கும் ஊழல் பண்ண திமுக காரங்க மேலே இந்த வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டன. ஆனால் அப்புறம் ஜெயலலிதா மேடம் 2011 வந்துட்டாங்க, வழக்கு தாக்கல் செஞ்சாங்க. அப்புறம் கட்டிங் கரப்ஷன் ஆகி போச்சு. அந்த கேஸ்லாம் அப்படியே கிடக்குது. அப்புறம் இவர் இப்போது 2020 சொல்கிறாரு லஞ்ச ஒழிப்பு வழக்குகள்லாம் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்ட்டு. இவரே போலி வாக்காளர் சேர்த்தவர் தான். போலி வாக்காளர் சேர்த்து இவர் மேலே கேஸ் பெண்டிங்கில் இருக்குது. ஆனால் எல்லோரும் பொத்தியும் சும்மா இருப்பானுங்க. ஆனால் அண்ணாமலை பிஜேபி தமிழ்நாட்டை கால் உணவு விட மாட்டோம், கை உணவு விட மாட்டோம், தலை உணவு மட்டும் சொல்லிட்டாங்கல்ல திமுக காரங்க. இந்த உடனடியாக சுவாமிநாதனுக்கு வேறு ஏதோ பண்ண போகிறாங்களாம். சுவாமிநாதன் ஜட்ஜிக்கு பயங்கரமாக இம்பீச்மெண்ட் போட போகிறாங்களாம். அதனால் உச்சநீதிமன்றத்தை தட்டி தூக்கி இந்த 22 பேர் வழக்கையும் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவுகளை கேளுங்க. தயவுசெய்து கேளுங்க. ஜெய்ஹிந்த்.